இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால், இசை மட்டும் இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆகி விஷாலுக்கு என் மேல இவ்வளவு அன்பானு ஓடி வந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிருவா. அதுக்கப்புறம் விஷால், என்னது இது? பெட்ரூம் ஏதோ பூக்கடை மாதிரி மாத்தி வச்சிருக்க. என்னது இது? பூக்கடையா? அடி பாவி, உனக்காக ஆசையா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சா இப்படி டக்குனு பூக்கடைன்னுட்ட. என்ன இசை நீ? என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கற. இங்க பாரு விஷால், ரூம்குள்ள நுழைஞ்சதுமே எனக்கு பூக்கடைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இது நீ டெக்கரேஷன் மட்டும் சொல்லாத. என்ன இசை இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட? நீ தானே சொன்ன, பரவாயில்ல சொல்லு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இசை இங்க பாரு, ஒரு விஷயம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுங்கிறது முக்கியம் இல்ல. அதுக்காக நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன் அதுதான் முக்கியம். இப்ப புரியுதா உனக்கு? அதெல்லாம் சரி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்க? ஏய், எதுக்காக நான் அசால்ட்டா சொல்லிட்டேன்? நீயும் நானும் இதே ரூம்ல அடிச்சுக்காத குறையா சண்டை போட்டிருக்கோம், பேசிக்காம கூட இருந்திருக்கோம். ஆனா இப்போ அப்படியா? சொல்லு. நாம தான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோமே. சரி, இப்ப சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க? என்ன நீ என்னையே சொல்ற? இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது. குறும்பு, என் வாயாலே உனக்கு எல்லாத்தையும் சொல்லணும். கள்ளி. ஏய் விஷால், ரொம்ப அசடு வழியாத. என்ன விஷயம்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்றியா? குட் क्वेश्चन. விஷால், நீதான் லவ் அக்செப்ட் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு டைம் தான் வந்துருச்சு. டைமா? என்ன டைம் வந்துருச்சு? என்ன டைம் வந்துருச்சுன்னு கேட்டுட்டு இருக்காளே. விஷால், இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க வர்ஷினி ராகவோட லைஃப் இன்னும் செட்டில் ஆகாமலே இருக்கு. ரெண்டு பேரும் அவ்ளோ மென்டல் பிரஷர்ல இருக்கிறப்போ நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி விஷால்? ஐயோ, என்னாலலாம் முடியாது. என் மனசாட்சி சும்மாவே விடாது. அப்புறம் என்ன இப்ப என்ன பண்றது? இப்ப அவ சொன்ன விஷயத்தை எதிர்த்து பேசினா ராக வர்ஷினி மேல உனக்கு பாசமே இல்லையான்னு சொல்லுவாளே.